ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தவறான திசையில் வந்த இருசக்கர வாகனம் நேராக வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், விவரங்கள். வணக்கம் சுபா. ஈரோடு மாவட்டம் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியான டீச்சர்ஸ் காலனி அருகே இருசக்கர வாகனம் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பழக்கடையில் பணியாற்றி வரும் இளைஞர்கள் இருவரும் காலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்று வந்துள்ளனர். அப்போது அந்த டீச்சர்ஸ் காலனி அருகே வந்த பொழுது அந்த சாலையை கடக்கும் போது எதிர் திசையில் வந்த தனியார் கல்லூரி மாணவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மற்றும் இவர்கள் இருவரும் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மொத்தம் 3 இளைஞர்கள் பலத்த காயமடைந்துள்ளனர். மேலும் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த 3 இளைஞர்களையும் அங்கிருந்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு தகவல் அறிந்து வந்த போலீசாரும் அவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர சிகிச்சையானதும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் தொடர்பாக விசாரித்த பொழுது 2 இளைஞர்கள் ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது கவனக்குறைவாக அந்த சாலையை கடக்க முயன்ற பொழுது எதிர் திசையில் வந்த அந்த தனியார் கல்லூரி மாணவரும் இருசக்கர வாகனம் மற்றும் ஈரோடு இவர்கள் இருவரும் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மோதியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த விபத்தில் சிக்கிய 2 இருசக்கர வாகனங்களும் சுக்குநூறாக நொறுங்கியது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்பு அங்கிருந்த பொதுமக்கள் சூரம்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசாரும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து சூரம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து வரும் நிலையில் கூட தற்போது இந்த 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுபா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.